தெரியாது. நீ யாரு? உருவாக்கப்பட்ட என்னுடைய பெயர் பஞ்சாமுகாசூரன். இந்த கையில மலை என்னது அவங்க தாத்தா விட்டு சொத்தா, அதனால அவங்க தாத்தா விட்டு சொத்து வீட்டுக்காரி கொடுத்தா வாங்கிக்கோ. குடுப்பியா? இப்ப சொத்து வேணுமா உனக்கு? ஆமா, சொத்து வேணும். சொத்து தானே வேணும். சொத்து வேண்டும். கண்ணே கரியவில்லை, கல்யாணமாகவில்லை, மற்றொன்று வேண்டுமையாய் இந்த 2 பேர் அமரக்கூடிய புலித்தோ வாசனமே எனக்கு சொந்தமாக வேண்டும். கெட்டு போக அடிக்கல கோவம் வருது. கிட்டு போன பயமா தேவி அடிக்கிற அடியில ஒரு அடியும் அவன் அடிக்கிற அடி, அவன் மேல அடிக்கிற அடி நீதி மாதிரி ஓடுவான். மாமா போய் அது மாதிரி ஏறா மாமா. கல்லுக்குதான் கல்லு இருக்குது உன் மேல மண்டை மேல போறதுக்கு. எதுக்குடா கல்லு? உன் மண்டை மேல போறதுக்கு எதுக்குல? இருப்பதோ உனக்கு எத்தனை தடக்குது? 5 முகம். 5 முகம் இருக்கிறது. 5 முகத்தோடு இந்த கையில மலை எனக்கு வேணும்னு கேக்குறேன். நிச்சயமாக அதுதானே ஆசை. எடுத்துக்கோ. அவன் மட்டும் எவ்வளவு நாளைக்கு வச்சுன்னு போறான்? என்ன சொம கட்டி தூக்கினா போறான்? வயிற்றுக்காரி எவனோ பாவம் சின்ன பையன் வந்துக்கிறான், அவனை போய் இப்படி அடிக்கலாமா? முகத்துல மீசு வச்சு ஆம்பளை மாதிரியே பேசுறாரு. பொண்டாட்டிய விட்டுட்டு வாட்டி அவன் மந்திரி எங்க வீட்டுக்காரிய நான் விட்டு பாக்குறேன். வீட்டுக்காரிய என்ன விட்டு பாக்குறேன்? விட்டேன். நம்ம வீட்டுக்கு 2 நாள் விடக்கூடாதா? எதுக்குடா? ஏண்டா அவனை அடிப்பதற்காக விட்டுருக்காரு. 2 நாளைக்கு நம்ம வீட்டுக்காக விடக்கூடாதா? ஏன் துணி தைக்கிறது இல்லையா? தேவி இல்லாதவர்களுக்கு சுக்காதீது. ஏண்டா சுக்காபீர்னா நாங்க வந்துங்க ட்ரம்ல வச்சுலாம் ஊத்துறது இல்லைங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி கலக்கி ஊத்துறதுங்க. எங்க ஊத்துறது? கண்ணுலையா? தமிழர்ல ஊத்திதான் பாரு. போடானா போற போடா. அட பாவி வேண்டாம் வாடா வேண்டாம்.
கைலாமலை உனக்கே சொந்தம். கைலாமலை எங்களை அடிக்காத. ஈஸ்வரன் என்ற பெயர் இந்த கைலாமலை பேர் விளங்கக் கூடாது. இந்த பரமன் என்று பாராமல் என்னை அடித்து துன்படுத்துற கண்டிப்பாக அப்படியா? அடி எப்படி பத்தியா? என்ன அதனால இந்த நாடு வேணாம், நகரம் வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்க இந்த நாட்டை விட்டு போறோம். அது வேண்டாம் மாடி, வேண்டாம் மாடி. தட்டு இந்த நாடே காலம் நமக்கு வேண்டாம் மாடி. என்ன ஆளுக்கு போட்டோம் என் போண்டாட்டி போண்டாட்டியா என் போண்டாட்டி அங்க கல்யாணம் போய் தெரியும். காலு வலிக்குதுன்னா தூக்கின்னு வந்தேன். என்ன தூக்கி போட்டு போயிட்டீங்களே. தூக்கிட்டு வந்த மனுஷனை தூக்கி போடுற அளவுக்கு வீட்டுக்காரிக்கு அவ்வளவு என்ன பையா வாங்கி தர பையா? யாரு இப்படியா கந்த யாரு வாங்காடுறாங்க? இல்ல இப்படியா கந்த ஆம்படியா இருக்கிறது ஒண்ணு இல்லன்னா பேசாத அப்படியா கந்த தாத்தாவை கூட்டிட்டு போறது கூட ஒண்ணு. தேவி கூட்டிட்டு போய் மனுஷனா பாரு மனுஷன். பாத்தியா அவன் அடிக்கிற தைரியம் தைரியம் உனக்கு. அவன் சவுண்ட் விட்ட மாதிரி கேடுச்சு பாரு. அப்புறம் டிஷோ டிஷோ எங்க சவுண்ட் உள்ள டுஷும் டுஷும்னா கடைசியில பார்த்தா கல் கட்டு கதாட்டு ஓடி இருக்குது. அவளுக்கு தைரியம் உனக்கு என்ன படியா இருக்கிற பரம தேவி கஞ்சா வெறியிலையும் கல்லு போதையிலையும் கண்டவங்களுக்கெல்லாம் வரத்து கொடுத்துட்டு இப்படிதான் நீ கால தூக்கின்னு ஓடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய வேலை என்ன? நான் உன் முகத்துல மீசை இல்லைன்னு சொல்லி ஆனா இருக்குதா தவிர ஆனா உன் தைரியம் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இன்னும் இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லு, அவனை நான் கூட்டின்னு போய் வீட்டுக்கா நைஸா பேசி ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி ஒரு பாக்கெட் சேமியா ஒரு பாக்கெட் ஜவ்வரிசி அப்படியே அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு பாருங்க ஒரு நல்லா கேட்டுங்க. ஒருத்தர் சாவடிக்கிறதுக்கு சரியில்லை. உங்க வீட்டுக்காரியை நான் வாழ வைக்கணும்னா நான் அங்க காலை வைக்கணும். வாழை வச்சிடுறேன். வச்சிடுறேன். வாழை வச்சிருவேன். வாழை 85 ரூபாய் கிலோ. வாழை வாழையா? வாழைதான். நம்ம வீட்டுக்கா வந்து எவ்வளவு வாழைக்கு தெரியுமா? என்னடா வாழை? முந்து வாழை. அவனை சாகடிக்கணும்னா இல்ல பொழைக்க வைக்கிறதுக்கா? இல்லம்மா அவன் உங்களை துன்புறுத்துறான். ஆமா அவங்கள பார்த்து நீங்க பயப்படுறீங்க. பயப்படணும். நானா இருந்ததுன்னா இப்படி பயப்பட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நைஸா பேசி கூட்டிட்டு போய் பால் சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் வாங்கிட்டு போய் அழகா அப்படியே கொதிக்க வச்சு பாயாசம் காய்ச்சி அதை வித விதன்னு ஆத்தி அதுல கொஞ்சம் பால்டாயில் ஊத்தி அமுத்தி புடிச்சியே கொண்டு போடுவோம் அந்த கட்டார் ஓடிட்டு பையன். இப்படி பண்ணலான்ற என்ன எப்படி பண்ணலான்னு கண்ணு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊத்தங்கரில் இது மாதிரி? 24 பேரு. கேசா பாக்கிட்டு கேசா ஏசாமியா உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்ன பிட்டு பாக்கிட்டு உதவி வேணாடா தேவி. நம்மளுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆமா என்னுடைய அண்ணார் என்று சொல்லக்கூடிய
மகாவிஷ்ணு. அதனால ஆமா. உன்னகிட்ட நீ போற. ஆமா, எங்க அண்ணன் தானே போறேன். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். காரணம் கட்டின பொண்டாட்டி அண்ணனுக்கு விட்டு கொடுக்குற பாரு, உன்ன மாதிரி ஆள் தான் வீட்டுக்கு வேணும். வாங்கி தானே பையா. யாரு வட்டியில வாய் வச்சவனே. அடியா? அப்படி இல்ல அண்ணா அண்ணன் இடத்திலே சென்று எங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு அபயம் அப்படின்னு சொன்னா அந்த அபயத்தை காட்பாரு என்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணு. அது விளக்கமா சொல்லு உங்க வீட்டுக்காரன் விளக்கமா வாங்கினேன். என் வீட்டுக்காரர் நான் போனா என்ன பார்த்து மச்சான் வந்துட்டாரு அப்படி சிரிப்பாரு. சிரிப்பாரு. என் வீட்டுக்காரி விட்டா உங்க வீட்டுக்காரி விட்டு அவன் நேரா போய் எல்லாம் கவுத்தினாலும் சரியா போயிடும். வாயில அண்ணா வாயிலே விட்டுட்டா வரல. அண்ணா எங்க நாட்டை தேடி பஞ்சமகாசூரம் வந்தான். அடி அடி நடிச்சான். இப்படி ஆபத்து வந்துச்சுன்னு அவங்க ஒண்ணுகிட்டு போனா கரெக்டா எங்க அண்ணன் கிட்ட காட்டினா கரெக்டா அதுக்கெல்லாம் மருந்து கண்டு போய் போட்டுருவோம். ஆமா, அந்த வைகுந்தமா தன்னை தேடி என்ன சொன்னேன்? உங்ககிட்ட இருக்குதுங்க. இப்ப என்ன பண்ண தெரியுமாடா? என்ன பண்ணணும்? அந்த தேவனை சிலையை வணங்கு. மும்மூர்த்தி தேவர்கள் நம்மளுக்குள்ள எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராளர்கள் சொன்னாங்க. இப்ப யாருக்குள்ள யார் அடிமை? உங்களுக்குள்ள அவங்க அடிமை. அடிமைதானே? அடிமையாதான். 2 பேரை புடிச்சிட்டேன். அடிச்சிட்டீங்க. நாட்டியம் கட்டுட்டேன். இங்க வா. இந்த 2 பேர்கிட்ட காட்டின வீர தீர சூரமெல்லாம் இப்ப 3வதா போற ஆளுகிட்ட காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா. ஏழுமலை. ஏழுமலையில கோவில் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி கோவிந்தல் உலகத்துல மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சாட்டுவார்கள். நாராயணோ இல்ல நல்லவாயனோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா மதாலகாரன் சொன்னா திருப்பதி சென்று திரும்பி வந்தாலும் திருப்பமும் நேருமடா, பக்தா உன் விருப்பமும் மாறுமடா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு குலகாரன் சொன்னா மாதிரி சொல்றான், திருப்பதி சென்று திரும்பி வந்தாலும் கடன் தொல்ல ஏகமடா, வீட்டுல தூங்க முடியாத சோகமடா. அவனே ஒரு கடைக்காரன். அதுக்கு அவன் கோயிலுக்கு அவனை தரிசித்து வந்தா இவனும் தான் கடைக்காரன் ஆகணும். அதுக்கு 3 வயலுக்கு பீஞ்சு போட்டுக்கிறான். கைய பாரு அவங்க போறாங்க. இப்படி வைகுந்தா பூமி போக வேண்டும். கண்ணன் இருக்கக்கூடிய மாளிகை அமர வேண்டும். என்ன பார்த்தா ஓடிடுவான். சிமாதனத்தில் அமதியுடனே ஏதோ சட்டம் கேட்குன்னு வெளியே வருவான். அப்பதான் கண்ணனுக்கும் எனக்கும் உத்திய போ நடந்து இந்த வைகுந்தா பூமியை விட்டு இன்னைக்கு ஓட போறோம். முடி போட்டுதான் அமைச்சு பிடிச்சிருக்க போலாமே சரியா கூட.
இருக்கும் மாளிகை ஆமா வந்தாச்சு வந்தாச்சு. அவன் வாயற்பாடியிலே சற்ற நேரம் அமர்ந்து ஆமா பிறகு அவன் என்ன பண்றான் ஆ, ஆ. எதனால வெளியே வரும் அவன் சாதாரணமான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்திருக்கிற. வேண்டாம் ஆனா உனக்கு ஜல்பு பிடிக்க போகுது இப்பதான். யாருக்கு பிடிக்கும் யாருடா பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதீங்க அவனுக்கு முடியாது. எனக்கு பிடிக்காது என்ன சொல்லணும் ஏன்னு வேணும் அப்படியே வந்து அடிக்கக்கூடாது. சொல்லுங்களா அப்படி அடிச்சுன்னா நீலாம் கிடக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். கொள்ளலாம் நல்லா கேக்குதாது அவன் என்ன சொன்ன இரு என்ன சொல்றாங்க நாயே மலை திருப்பத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு போய் நீங்களாம் சொல்லி உங்களுக்கு வந்தாடுறான் செவுத்து நாயே கேட்சியா காதுங்க என்ன சொல்றேன்னா சொல்லு உனக்கு என்ன வேணுமோ நீ இங்க வந்து சூத்த முடியல யாரு போறது ஏண்டா சூத்த முடியல ஆம் போட்டு கிடைக்கும் யாரோ சொல்லி கொடுத்தது சரி நம் கண்ணனுடைய மாளிகை வந்தாச்சு ஆமா சற்று நேரம் அமர்ந்து அவந்து பிறகு கண்ணனை பார்த்து ஆகட்டும் அடங்கலாமா
சொல்றது சாமியா சாமியா ஆண்ட பூனே சாமி ஆண்டவனே சாமி பக்கவாயனே சாமி பகவானே சாமி வட்டகாமாலையா சாமி வடக்கமலையில் அமர்ந்து வள்ளி கொண்டவனே சாமி சீமந்த முந்து நாராயணா சாமி ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தி அட சாமி ஜானகி மணவாளா ஜானகி மணவாளனே அட சாக்கடை தண்ணியில ஸ்நானம் பண்ணவனே சமுத்திரத்தில் வள்ளி கொண்டவனே அட சாமி சொட்டு மூத்திரையா சாமி சுந்தர கண்ணா அட அண்ட புண்ணிய காமல கண்ணா போய் வந்தா இந்த அண்டமெல்லாம் ஓரடியா இழந்தவனியா கோவிந்தா 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 யார் யாருக்கு ஜட்டி வாங்குறதுக்கு காசு இல்லையா எல்லாம் கிளம்பி வாங்க மலையில இருந்து சாமி கோசிந்தான்னு வந்திருக்குது எல்லாம் வாங்கி கட்டிக்கலாம். ஓஹோ திருப்பதி மலையில இருந்து வந்திருக்கிறது ஆமா. என்ன வேண்டுமா கேளுங்கள் கேட்டால் அவர் கொடுப்பார் கொடுத்ததை வாங்கி கொண்டு செல் என்று சொல்கிறாயா ஆமா ஆமா என்ன கேக்குறாங்க என்ன சொன்ன நீ கோசிந்தா கோசிந்தா கோசன்டா கோமன் துணியா ஓஹோ அந்த வார்த்தை தெலுங்குல சொன்ன அந்த வார்த்தை ஆமாங்க அப்படியா நான் அது கொடுக்கறது வரல கோவிந்தா கோவிந்தா என்ற பேரை சொல்லுங்கள் அப்படி சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வரமும் கொடுப்பார் என்பதுதான் கோவிந்தா என்ற பெயர். ஓ இப்படி வருது கோவிந்தா ஆமா கோவிந்தோ டேய் அப்படி கிடையாது என்னிடத்தில் எக்கச்சக்கம் சொன்னாயானால் தகுந்த சாபங்கள் கொடுப்பேன் மறுபடியுமா என்ன நீங்க கடையில கொடுக்க முடியாது தம்பி அதனால நேரம் இல்லை அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் மக்கள் சபை இந்த சபை என்பதாகவே நான் வேடம் கட்ட வந்திருக்கிறேன் நான் எதற்கு வந்திருக்கிறேன் இந்த என்ன கதை நடக்க வேண்டும் எதற்காக வந்திருக்கிறேன் சொல்ல வேண்டுமா நீங்க சொல்லலாம் சொல்லாமலும் போலாம் ஆனா உங்க அவதாரமும் நீங்களும் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்ற காரணமோ ஆமா கூட இருக்கிற எனக்கு தெரியாது போயிருமா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமை தம்பி சாத்தகி ஆமா உனக்கு தெரியாமல் எந்த வேலையும் நான் செய்வதும் கிடையாது இல்லை உன்னை அறியாமல் நான் செய்ததும் கிடையாது ஆமா. இந்த உலகத்தில் நான் என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் நாளை என்ன நடக்க போகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் தெரியும் அப்படி இருந்தால் உனக்கும் தெரியும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா தெரியும் தெரியும் நான் வந்திருக்கிறேன் எதற்கு வந்திருக்கிறேன் இந்த கதை எப்படி எல்லாம் முடிய வேண்டும் எல்லாம் தெரியணும் இல்லையா தெரியணும் அதனால நான் வந்து நான் சொல்லணுமா சொல்லுங்க முச்சுடரில் ஒன்றை வந்து
சிறியரே கண்ணபிரான். ஓ ஸ்ரீ ஹரி. எனது பீரோ 108 பெயர்கள். அந்த 108 பெயர்களோ சிறியரே கண்ணன் என்பது ஒரு பெயர். ஒரு பேரு. நந்தன், முகுந்தன், வைகுந்தன், கேசவன், தாமோதரன், அப்படி என்று 108 பெயர்களோடு 108 பெயர்கள். ஆனால் 10 அவதாரம் மூர்த்தி. 10 அவதார மூர்த்தி. எதற்கு 10 அவதாரங்கள் எடுத்தேன்? எதுக்கு? படைப்பது பிரம்மதேவன், ஆமா. படி அளப்பது பரமக்கடவுள். அத்தனை பேர்களையும் நல்லவர்களை கெட்டவர்களை எல்லாம் எல்லோரையும் அழிப்பதற்கு பிறந்தவன் யார் தெரியுமா? யாரு? அழிப்பதற்காக பிறந்து 10 அவதாரங்கள் எடுத்தேன். முதல் என்ன அவதாரம் தெரியுமா? என்ன அவதாரம்? மச்சவதாரம், மச்சவதாரம், கூர்மவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஓஹோ கண்ணன் அவதாரம். இந்த கண்ணன் அவதாரம் எடுத்து 18 நாள் பாரத போர் முடிக்க வேண்டும். இந்த கலியுகம் பிறக்க போகிறது. கலியுகத்திலே மண்ணியல் மக்கள் ஆசைப்படக்கூடாது என்பதற்காக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தருமனுக்கு சிறியோனாக பிறந்து தருமனுக்கு இளையோனாக பிறந்து 108 வயதோடு இந்த மகாபாரத போர் முடிப்பதற்காகவே சரி கண்ணனாக 9வது அவதாரம் எடுத்தேன். ஆமா. அப்படி எடுத்து இன்றைய தினம் பிரம்மதேவனால் உற்பத்தி ஆகப்பட்டவன் யார் தெரியுமா? 5 முகத்தோடு பிறந்தவன் பிரம்மதேவன். அந்த 5 முகத்தோடு பிறந்து 5 பஞ்சமுகாசுரனாக உற்பத்தி செய்து தேவர்களை இம்சை செய்ய வேண்டும், அன்னவர்களை அழிக்க வேண்டும் அப்படி என்று அவன் நினைத்து அனுப்பி இருக்கிறான். ஆனா அன்னவனை அழிப்பதற்காக நான் ஒருவன் வைத்திருக்கிறேன். என்னது? அன்னவனை அழிக்கணும், பஞ்சமுகாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவனை பிறக்க வைத்திருக்கிறேன். ஓஹோ இருக்கும். அன்னவனால் அன்னவன் அரக்கன் அழியணும். அதனால எப்படி இருந்தாலும் என்னை தேடி வருவது உண்டு. என்னை தேடி வராமல் இருக்க மாட்டான். என்னிடத்தில் வந்தால்தான் முடிவுகள் தெரியும். எல்லோரிடத்துல ஆரம்பமாகும், ஆனா என்னிடத்தில் தான் முடிவுகளே தெரியும். அதனால என்னுடைய மனைவி இருக்கிறது, லட்சுமி இருக்கிறது. சீக்கிரம் அழைத்தாயானால் அண்ணவள் வந்தால் அண்ணவள் 2 பேரும் பஞ்சம் இருந்தோமானால் கண்டிப்பா வருவான் இல்லையா? அப்புறம் பாத்துக்கலாம்.